வணக்கம் தோழர்களே. 1.25 ஆண்டுகளாக மணிப்பூருக்குள்ள உள்நாட்டு போர் வெடித்து இன்னைக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று திடீர்னு வந்த மணிப்பூரினுடைய பாஜக முதலமைச்சர் வெளிப்படைய மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் மறந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சுங்க, வன்முறை தான் பாஜகவினுடைய மொழி. யாராவது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தன கையில அடியாளா வச்சுக்கிட்டு சிறுபான்மை சமூகத்தை நசுக்குவது, அது மொழி சிறுபான்மையா இருக்கலாம், இனச்சிறுபான்மையா இருக்கலாம், மத சிறுபான்மையா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். சிறுபான்மை மக்களை நசுக்கி அதுல ஆதாயம் தேடுவதுதான் பாஜகவினுடைய அரசியல் திட்டமிடலாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் மணிப்பூர் அப்படின்றது நமக்கு ஒரு செய்தியா போச்சு, ஒரு வரி செய்தியா போச்சு. அங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உயிரோட. நாம அதை செய்தியா கடக்கிறோம். ஏன்னா அது நம்ம ஊர்ல இல்ல, அங்கதானே பாஜக ஆடுது, நம்ம சேஃபா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை உழுக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடந்தது. உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்றேன். பல லட்சம் பேர் மணிப்பூரினுடைய சொந்த மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. வெளி மாநிலங்கள்ல உயிரை பிடிச்சிட்டு ஓடி தப்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாநில மக்கள் தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் இழந்து முகாம்கள், அகதிகள் முகாம்கள்ல நெருக்கி 70-80 பேருக்கு மேல இருக்கிறதா அரசு தகவல். ஆனா கூடவே தான் இருப்பாங்க, இருக்கணும் அப்படின்றத நம்ம கணிப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, சிறுவர்கள், சிறுமிகள் அத்தனை பேரும், பெண்கள், முதியவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். மணிப்பூர் ராணுவ கிடங்கிலிருந்து ஆயுதங்களை எடுத்துட்டு மேத்தின மக்கள் கண்ணில் படுறவங்கெல்லாம் சுடுற அளவுக்கான ஒரு சூழலை பாஜக திட்டமிட்டு அங்க உருவாக்கி வச்சிருந்தது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மணிப்பூர்ல அமைதி திரும்பிருச்சு, பள்ளிக்கூடங்கள்லாம் தொடங்கிருச்சு, எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு பாஜகவினுடைய சங்கி கும்பல் கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகும் ஏராளமான சம்பவங்கள் நடந்து போச்சு. கூட்டம் கூட்டமா போய் பெண்களை வல்லுறவு செய்வது, அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறது, குழந்தைகள் இருந்தா அவங்களையும் கொண்டு ஆத்துல வீசுறது, இது இப்போ நடந்துட்டு இருக்கிற சங்கதிகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை உலகமே கண்டு உறைந்து போய் நின்றது. அது என்ன? 2 பெண்களை, ஒரு 40 வயசு பெண்ணு, 22 வயசு பெண்ணு, அவர்களை அவமானப்படுத்தி சுயமரியாதையற்று நடத்தி பொது வெளியில அம்மனமா அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் அது பாட்டுக்கு இந்த வேலையை செய்து அவங்களை அசிங்கப்படுத்துது அந்த கும்பல். அதை பார்த்துட்டு பாஜக காரன் பல்ல மூடிக்கிட்டான். பாஜக பெண்கள் வாயவே திறக்கல. வானதி சீனிவாசன், நான் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல சொல்றேன், வானதி சீனிவாசன் வாய திறக்கல. அக்கா தமிழிசை இன்னைக்கு உருள்றாங்களே, அண்ணா பல்கலைக்கழகத்து முன்னாடி போய் உருண்டாங்களே, ஆனா அவங்க அன்னைக்கு வாயை திறக்கல. குஷ்பு வாயை திறக்கல, யாருமே வாயை திறக்கல. ஏன்னா அது அவங்க ஆள்ற மாநிலம் என்பதால. அந்த 2 பெண்கள் அம்மனமா இழுத்து வர்றத பாட்டு உலக நாடுகளை கதர்னது. அடுத்து கண்டனத்தையும் தெரிவித்தார்கள். கடுமையான விவாதம் நடத்தப்பட்டது இது சம்பந்தமா. அன்னைக்கு முதலமைச்சர் பைரன் சிங், பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி அங்க நடக்குது, பைரன் சிங் அங்க முதலமைச்சராக பாஜக காரரு. அவர் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, இது என்ன பிரமாதம், 100க்கும் மேற்பட்ட இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதுன்னு கூச்சம் இல்லாம சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மனமாக்கி பொது வழியில் அழைத்து வரப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி, பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதா அவருடைய ஸ்டேட்மெண்ட். குக்கியின மக்களுடைய கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு ஒட்டுமொத்த கிராமத்தையே தீயரிக்க வச்சாங்க. சரி, முகாம்களை என்னையா அப்படின்னு போய் இங்க இருக்கிற எதிர்கட்சி எம்பிக்கள் போய் பாக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் தனியா ஒரு டீம் போய் பார்த்தாங்க. முகாம்கள்ல லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, மருந்து கிடையாது, உணவு கிடையாது, சுகாதாரம் கிடையாது, கழிப்பறை கிடையாது. இதுதான் அங்க இருக்கிற முகாம். எதுவுமே இல்ல. எதிர்கட்சியினர் போய் அம்பலப்படுத்தின பிறகுதான் இது வெளியவே தெரியுது. இதுதான் அங்க இருக்கிற சூழல். இன்னைக்கு இன்னும் தலைவிரிச்சு ஆடுது. ஒரு பாதுகாப்பு முகாம்ல இருந்து 6 பேர் தூக்கி கொண்டு ஓடி போயிட்டாங்க, 6 பேரை கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல 4 பெண்கள் 2 குழந்தைங்க. கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு ஆத்துல பொணமா மதக்குறாங்க. என்ன கொடுமை! கிராமங்கள்ல போய் நுழைகிறது, பெண்களை வல்லுறவு செய்து, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து உயிரோடு பலர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் பைரன் சிங், அதாவது மணிப்பூரினுடைய பாஜக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். கொஞ்சம் கூட இந்த கும்பலுக்கு கூச்சம் இல்ல, மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பைரன் சிங். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி, கடந்த மே மாதம் 3ஆம் தேதினா 2023 மே மாதம் 3ஆம் தேதி, அண்டர்லைன், 2024 கிடையாது, 2023 மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த வன்முறை போர் இன்னைக்கு வரையும் நீங்கள கூச்சமே இல்லாம முதலமைச்சர் சொல்றாரு,
2023 மே தொடங்கி இன்று வரை நடந்த சம்பவங்களுக்கு மனம் வருந்துகிறேன். உங்க வருத்தம் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். ஆயுதங்களை மேத்தி மக்கள் கையில கொடுத்து குழு குழுவா அனுப்பி துணை ராணுவ படையை அனுப்பி அவ்வளவு பெரிய வேட்டையாடுதலை செஞ்சிருக்கேன் இந்த அரசு. 2 நாளைக்கு முன்னாடிங்க குக்கி இன பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கிராமங்கள்ல அந்த மக்களை உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி, யாரு துணை ராணுவ படை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, அதுல ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அமைக்கி பாக்குறாங்க, மூச்சு வரல அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் மூஞ்சில கையில வச்சிருக்க துப்பாக்கியால குத்தி கண்ணே போச்சு ஒரு அம்மாவுக்கு. என்ன நடக்குது மணிப்பூர்ல பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணு அலற சத்தம் காதை கிழிக்கல, நெஞ்ச உழுக்கல, ஈரக்குலைய அறுக்கல. பக்கத்து மாநிலத்தில் நடக்குதுன்னு தானே வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிறோம். ரொம்ப கேவலமா இல்லையா இது? 1.25 வருஷம் 2 வருஷம் ஆக போதுனோட நம்மளே அதை செய்தே தானே கிடக்குறோம். அந்த பெண்ணுடைய முகத்தை உடைச்சிருக்கிறத பாருங்களேன். அப்படியே உடைச்சிருக்காங்க, கண்ணு போச்சுங்க அந்த பொண்ணுக்கு. இது செஞ்சது துணை ராணுவ படை. முதல்ல வீடியோ பார்த்திருப்பீங்க, அதை செய்யறது துணை ராணுவ படை. அறுத்து தள்ள மாதிரி ராணுவம் அப்படி இப்படின்னு பாஜக பேசுவானே, பேசுறதுக்கு இல்ல. நான் தெரியாமலே கேக்குறேன், அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாருல, உனக்கு நெஞ்சில உரம் இருந்தா, தைரியம் இருந்தா, மணிப்பூர் பெண்களுக்காக இங்க ஒரு ரேலியை நடத்து. மணிப்பூர் பெண்களுக்காக ஒரு ரேலியை நடத்து. மணிப்பூர் இனப்படுகொலைக்காக ஒரு ரேலி நடத்து பார்க்கலாம், நீ யோகியனா இருந்தா. ஆனா செய்ய மாட்டாரு. ஏன்னா அங்க பாஜக ஆட்சி. பாஜக ஆட்சியில பாலும் தேனும் ஓடுதுன்னு இவனுங்களா கற்பனையில கதை சொல்லுவானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்படிதான் வதந்தி வரும். அதை பார்த்து இந்த அறிவுகட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அதை பரப்புவானுங்க. அதைத்தான் இன்னைக்கு சங்கி செய்யுது. சங்கி அண்ணாமலை அத்தான் செஞ்சிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு சாட்டையால் அடிச்ச அண்ணாமலை இன்னைக்கும் அசிங்கப்பட்டிருக்காப்ல. துருவரத்தேன் அப்படின்னு ஒரு பையன் ஜெர்மன்ல இருக்காரு. அவர் ஒரு யூடியூபர், இந்தியாவினுடைய அரசியலை கிழிச்சு எடுக்கிற ஒரு யூடியூபர். இந்த முறை பாஜக கம்மி சீட்டு வாங்கினதுக்கு அவருடைய பங்களிப்பு முக்கியமானது, அதை மறுக்கவே முடியாது. அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணா அங்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல மணிப்பூர் பெண்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க, முன்னாடி நின்று அண்ணாமலை அடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் காட்சி. இந்த காட்சியை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? துருவரத்தே, நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அண்ணாமலை, நம்ம தான் வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு போடுவோம்ல, அது மாதிரி சொல்றாரு. நாங்க உங்களோட நிக்கிறோம் அண்ணாமலை, நீங்க சாட்டை அடிச்சிருக்கீங்க பாருங்க. இதுவரையும் பிஜேபி தலைவர்கள் யாருமே இதை செய்யல. மணிப்பூருக்காக நீங்க சாட்டை அடிச்சிருக்கீங்க பாருங்க, இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு கிண்டலா போட்டிருக்கிறாங்க. ஏண்டா டே, நீங்களாம் சாட்டை அடிக்கிற அரை நிர்வாணமா நின்றுக்கிட்டு, அதுவும் உன் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு உருட்டிக்கிட்டு திர்ற, அதை ஒரு 10 சல்லி கும்பல் உட்காந்து அதை பரப்பிட்டு தெரியுது. மணிப்பூருக்காக வாயை திறந்தீங்களாடா? எந்த ஒரு பாஜக தலைவராவது வாயை திறந்தீங்களா அப்படின்றதா அந்த ட்விட்டோடைய நோக்கம். ஆனா பாருங்க, நாங்க ஸ்டாண்ட் வித் அண்ணாமலைன்னு போட்டு பிரிச்சு விட்டுருக்குறாங்க. அதுவும் கோமாளி அண்ணாமலை இன்னைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேரணி போக போறோம், ஒரு மாபெரும் கண்டன பேரணி, மாபெரும் அந்த பேரணி நடத்து. எதிர்கட்சி நடத்தலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு தகுதி உனக்கு இருக்கான்றத கேள்வியே. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அமைதியா இருக்கு. இந்த அமைதியை குலைத்து வன்முறையை தூண்டி திரும்ப இந்த ஆட்சியை நாம் கைப்பற்றலாமா அப்படின்றதான் கடந்த 30 ஆண்டுகால பாஜகவினுடைய வரலாறு. அப்படிதான் உத்தரப்பிரதேசல ஆட்சியை பிடிச்சாங்க. மிகப்பெரிய வன்முறையை தூண்டி 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 அங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இவங்க பருப்பு வேகாது. ஏன்னா இது உத்தரப்பிரதேசம் இல்ல, சொல்றதெல்லாம் கண்ண மூடி நம்புறதுக்கு. இது தமிழ்நாடு, இது பகுத்தறிவு மாநிலம், இங்க அரசியல் தெரியும் மக்களுக்கு. அதனால உருட்டெல்லாம் சல்லி பயல்கள்கிட்ட எடுபடுமே ஒழிய மற்றவர்களுக்கு எடுபடாது. பெரிய அளவுல பேரணி நடத்துற அண்ணாமலை கூச்ச நாச்சம் இருந்தா, வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருந்தா, இந்த மணிப்பூர் விஷயத்துல இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல பேச பார்க்கலாம். ஆக எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம். யாரு? பைரன் சிங். இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். எப்படி மறப்போம்? இவ்வளவு சங்கதி சொல்லியிருக்கேன், நீங்க மறக்க சொன்னதுனால. இவ்வளவு பேர் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க, வீடுகளை இழந்திருக்காங்க, தெருவுல அனாதைகளை அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க, வாழ வழியற்றவர்கள் நடுத்தரவில் நிற்கிறாங்க. எதை மறக்க சொல்றீங்க மிஸ்டர் பைரன் சிங்? எதை மறக்க சொல்றீங்க? பாஜக ஆட்சி மக்களை இழிவா நடத்துறது மறக்க சொல்றீங்களா? எவ்வளவு கூச்சம் இல்லாம இதுவரை நடந்தது நடந்தவையாக இருக்கட்டுமா? அப்படி உங்களுக்கு நடந்திருந்தா நடந்தவையாக இருக்கட்டும் கடந்து போவீங்களா? உழைக்கிற சாமானிய பழங்குடி, அது கிறிஸ்தவ பழங்குடி மக்களை பார்த்தா உங்களுக்கு இன அழிப்புக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்க நடிக்கிறீங்க.
அத நான் சொல்லலங்க. அங்க இருக்கிற பாஜக எம்எல்ஏ இந்தியா டுடேக்கு கொடுத்த பேட்டியில கிழிச்சு தொங்க போட்டிருக்காரு. பாவோலின் லால், அந்த எம்எல்ஏ பேரு பாவோலின் லால். இந்த பாவோலின் லால் தான் ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துட்டு இந்த கலவரத்துக்கு பின்னாடி இருப்பது பாஜக, பாஜகவினுடைய சம்மதத்தின் பேர்ல தான் இந்த கலவரமே நடக்குது. அதோட இந்த கலவரத்தின் நோக்கம் கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற குக்கி இன மக்களினுடைய உரிமையையும், உரிமைனா இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீடு, இது போன்ற உரிமைகள்லையும் அவங்களுடைய நிலத்துல கை வைக்கிறதா. இப்பதான் ஊரே இல்லையே, எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே, பாதி பேர் கொலை செய்யப்பட்டாங்களே. அப்ப இந்த நிலத்துல கை வைக்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இதற்காகத்தான் மேத்தியை பயன்படுத்தி இவங்க எல்லா வேலையும் பார்க்கறாங்க. இதே பைரன் சிங், முதலமைச்சர் பைரன் சிங் இந்த குக்கி இன மக்களை பயங்கரவாதிகளோடு தொடர்படுத்தி பேசினார், நார்கோ பயங்கரவாதிகளோடு தொடர்படுத்தி பேசினாரு. இந்த காவி கும்பல் இவங்கெல்லாம் போத மருந்து கடத்துறாங்கன்னு பேசுச்சு இல்லையா? இன்னைக்கு கூச்சமே இல்லாம வந்து மன்னிப்பு கேட்கிறார். நடந்தவையாக இருக்கட்டும், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு பேசுறாரு. கடந்த 2023 மேல இருந்து இன்னைக்கு வரையும் நடந்த அத்தனைக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன் பைரன் சிங். இவங்க தான் பயங்கரவாதிகளோடு தொடர்புல இருக்கிறாங்கன்னு பாஜக எம்எல்ஏ குற்றஞ்சாட்டுறாரு. மேத்தி, லிபூன், அரம்பை, தெங்கோ இந்த பயங்கரவாத இனக்குழுக்களோடு இவர்கள் தொடர்புல இருந்துகிட்டு தான் இந்த இன அழிப்பை செய்யறாங்க. எதுக்கடா திடீர்னு இவ்வளவு நல்லவங்களாயிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணும்ல? வர்ற 2026 அங்க எலெக்ஷன் நடக்கணும், சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கணும், ஆட்சியை திரும்ப கைப்பற்றணும். அதுக்கு காலில் விழுந்துட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். புரியுதுங்களா? 22 பிப்ரவரியில அங்க எலெக்ஷன் நடக்குது, மார்ச்ல என்றாங்க. இப்ப 22னா 22, 23, 24, 25, 26, 26ல 5 வருஷம் முடிஞ்சிரும். 26 கடைசியில அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கணும். புரியுதுங்களா? இந்த எலெக்ஷனை மையத்துல வச்சுக்கிட்டா, மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கும்பல் ரொம்ப யோகிய மாதிரி வந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. ஆக ஒரு பக்கம் தீப்பந்தத்தை ஏற்றி போராட்டம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழுகிற நிலத்திலேயே போராட்டம் நடத்துறாங்க. மக்கள் வந்து டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க, கையில தீப்பந்தங்களை வைத்து ஆங்காங்கே போராட்டம் நடக்கு. போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இந்த கும்பல் கடுமையான வேலை செஞ்சுட்டு கடைசி நேரத்துல வந்து நான் யோகியை மன்னிச்சுக்கங்கன்றாங்க. வரலாறு உங்களை மன்னிக்காது.